सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। சாமிஜி எங்களை ஏதாவது கதை பேச சொல்லியிருந்தாவோ இல்லை சாண்டிங் பண்ண சொல்லியிருந்தாவோ ஈஸியாக பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அவர் வேதாந்தமே தான் பேசணும்னு சொல்லிட்டாரு. அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாப்பரக. சங்கராச்சாரியார் நிறைய நூற்றுக்கணக்கான டெக்ஸ்ட் எழுதியிருக்கிறாரு. அதில் அவரோட டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அறவரி ஸ்லோகத்திலேருந்து 1000 வரி ஸ்லோகம் வரைக்கும் அவரோட டெக்ஸ்டெல்லாம் இருக்குது. அதில் நம்ம சுவாமிஜி அடிக்கடி கோட் பண்ணுற இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ ந பரக. இப்போ சாமிஜி சொல்லுவார், வேதாந்தம்ங்கிறது வந்து சீமிங் கான்ட்ரவர்சி. நம்ம நினைப்போம், பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்லுவார் அடிக்கடி, நான் தான் இந்த உலகத்தை படித்தேன் மத்சாணி பூதானின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த லைனே பார்த்தா இந்த உலகத்தில் நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்போ எப்படிங்க ஃபர்ஸ்ட் லைனில் படித்தேங்கிறாரு, அடுத்த லைனில் படிக்கலைங்கிறாரு, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தா வேதாந்தம் சீமிங் கான்ட்ரவர்சி உடையது. வேதம் தனக்குன்னு ஒரு ரிவீலிங் மெத்தடாலஜி வச்சுருக்கு. இப்போ எப்படி ஒரு சிக்கு விழுந்த நூல், அந்த சிக்குனாலேயே அந்த சிக்கு வழியாக போய் அந்த சிக்கை அவிழ்த்தா மட்டும்தான் அந்த நூல்கண்டிலேருந்து சிக்கை அவிழ்த்து அந்த நூலை எடுக்க முடியும், இல்லைன்னா அந்த நூல்கண்டே நாசமாயிடும். அதுபோல் வேதம் தனக்குன்னு ஒரு ரிவீலிங் மெத்தடாலஜி வச்சிருக்கு. இதுக்கு பிரக்ரியான்னு பேர். அப்போ வேதம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை வச்சு தெரியாத விஷயத்த சொல்லுது. இப்போ சத்தியம்னா என்னங்க? நம்ம சத்தியம்னு சொல்கிறோம். சத்தியம்னா என்ன? உண்மை. சத்தியம்னா உண்மைன்னு அர்த்தம். ஆனால் வேதம் சொல்லுது திரிகாலே அபி திஷ்டதி இது சத். 3 காலத்திலையும் மாறாத உண்மை எதுவோ அது சத்து. 3 காலம்னா என்னங்க? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அந்த மாதிரி 3 காலத்திலுமே மாறாமல் இருக்கிற உண்மை தான் சத்து அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் ஜெகன் மித்யா. இந்த ஜெகத்து பிரபஞ்சத்தை சத்தும் அல்ல, அதாவது உண்மையும் அல்ல, அசத்தும் அல்ல, பொய்யும் அல்லன்னு சொல்லுது. அதாவது உண்மையும் அல்ல, பொய்யும் அல்ல. அப்போ அந்த ஜெகத்துங்கிறது என்னங்க? இப்போ நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன், அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன், டெய்லி கஷ்டப்படுறதுலேருந்து எல்லாமே நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அப்போ இது வந்து தோற்ற மாத்திரம், அனுபவத்தில் மட்டும் இருப்பது, ஆனால் உண்மையில் இல்லாதது, மித்யா. அப்போ வேதாந்தம் தனக்குன்னு ஒரு டெக்னாலஜிக்கல் டேர்மை தருது மித்யா. மித்யானா தனக்கென்று ஒரு இருப்புத்தன்மை இல்லாதது, இன்னொன்றின் இருப்பை தனதாக்கி கொள்வது மித்யா. இப்போ நம்ம கனவை போல வச்சுக்கலாம். இப்போ நம்ம கனவு போல, இப்போ நம்ம கனவு எவ்வளோ சந்தோஷப்படுறோம், கஷ்டப்படுறோம், ஒரு புலி துரத்திட்டு வருது, நம்ம வேறு விறுவிறுக்க எழுதிருக்கிறோம், உடனே அது உண்மையாயிருந்தா? அது போல மித்யா. இப்போ காணல் நீர்னு எடுத்துக்கோங்க. அந்த ஒரு டெசர்ட்ல பாலைவனத்தில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல காணல் நீரை பார்த்தோன்னே தண்ணி இருக்குன்னு நினைச்சு குடிக்க போறோம், ஆனா அங்கே தண்ணி இருக்கிறது இல்லை. அந்த காணல் நீரை போல, கனவை போல இந்த ஜெகத்தும் மித்யா. அப்ப மித்யானா என்னன்னா தனக்கென்று ஒரு இருப்புத்தன்மை இல்லாதது, இன்னொன்றின் இருப்புத்தன்மையை தனதாக்கி கொள்வது. அப்ப வேதாந்தம் இந்த பிரக்ரியாக்களின் மூலமாக, அதாவது ஒரு விதமான டீச்சிங் மெத்தடாலஜியின் மூலமாக நேத்தி நேத்தி ந இத்தி ந இத்தின்னு ஒவ்வொன்றா விளக்கி ஷாக்கா சந்திரவத் நியாயம் மூலமாக, இப்போ ஒரு மூன்றாம் நாள் நானும் என் ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல நிலாவை நான் பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, 3ஆம் பிறைன்னு சொல்றேன். கூட விட்டுருந்து 3ஆம் பிறையா எங்கே தெரியுதுன்னு கேட்குறாங்க. அங்கே பாருங்க அந்த கடைசி பில்டிங் இருக்குல்ல, ஆமாம், அதை தாண்டி 4ஆவது மரம் பாருங்க, ஆனால் ஆமாம், அதோட கிளைய பாருங்க, ஆனால் ஆமாம், அதோட நுனிய பாருங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்துறோம். அந்த இடத்துல அந்த 3ஆம் பிறை நிலா அவருக்கு நிறுத்துவது தெரியுது. அந்த மாதிரி ஷாக்கா சந்திரவத் நியாயம்னு சொல்லுவாங்க இதை. அதை வச்சு அந்த 3ஆம் பிறையை மிளறது எப்படி நம்ம காட்டுறோமோ அதே போல வேதாந்தம் பஞ்சகோஷத்தை விளக்கி, ஷரீரத்ரயத்தை விளக்கி, அவஸ்தாத்ரயத்தை விளக்கி, திருஷ்ய விவேகம் செய்து ஆத்ம ஞானத்தை அடைய செய்யுது. இப்படி ஜீவனோட அறியாமையை
அவித்யை விளக்கி ஈஸ்வரனோட மாயாவை விளக்கினால் இருப்பது வெறும் சைத்தன்யம் மட்டும்தான். வேதாந்தம் உபனிஷத் சொல்ற ஜீவ பிரம்ம ஐக்கிய போதம். ஜீவன் பிரம்மனை தவிர வேறில்லை. அகம் பிரம்மாஸ்மி. இதை விளக்குவதுதான் பிரம்ம சத்தியம், ஜெகன் நித்யா, ஜீவோ பிரம்மைவ நாப்பரக. அப்ப இந்த ஆத்ம ஞானம் வந்துச்சுன்னா அப்ப மோட்சம்னா என்னங்க? மோட்சம்னா வெறும் இறப்பு மட்டும் கிடையாது. வேதாந்தம் அந்த மோட்சத்துக்கு ஒரு தனியா ஒரு எக்ஸாம்பிள் தருது. இப்ப நம்ம ஜெனரலா இறப்பு, அவர் இறந்துட்டாரு, சிவலோக பிராப்தி அடைஞ்சிட்டாரு, மோட்சம் அடைஞ்சிட்டாரு, பிரம்மலோக பிராப்தி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லுவோம். அப்ப மோட்சத்துக்கு வேதாந்தம் சொல்றது ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தின்னு சொல்லி மோட்சத்துக்கு ஒரு தனி டெபினிஷன் வேதாந்தம் சொல்லுது. இந்த மோட்சத்தை அடைஞ்சதுன்னு கூட சொல்லக்கூடாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நந்ததி நந்ததி நந்தத்தேவ, வெறும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த ஆனந்தத்தை, இந்த ஞானத்தை கொடுத்து நம்ம குருமார்களை நம்ம வணங்குவோம். நாள்